أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه من تبعهم بإحسان إلى يوم الدين. அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய அருளால உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ சீக்கிரம் மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம் என்று நினைச்சிருக்கல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்றைக்கு உங்களுடைய ஏரியாவுக்கு ஜும்மாக்கு வந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இப்படி ஒரு வாய்ப்பை தந்தான், ஒரு பாக்கியத்தை தந்தான். பாக்கியம் சம்பந்தமாக உங்களோட பேசுறது. இந்த தலைப்பு என்னன்னு பார்த்தா, தலைப்புன்னு பார்த்து பார்த்தீங்களா? என்ன தலைப்பு? இன்றைக்கு என்ன தலைப்பு போட்டிருந்தது? எப்படி? உண்மையில் நான் பாக்கியசாலி தானா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டி. உண்மையிலே நான் பாக்கியசாலி. பாக்கியம்னா என்ன சொல்லுவோம்? பாக்கியம்னா என்னதாய்க்கும்? பாக்கியம் மக்காக்கு போறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்ச சொல்றியா? அதாவது ஒன்று சும்மா கிடைக்கிற, சும்மா இருந்தவங்களுக்கு என்ன வானத்தால பிஞ்சு விழுந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு. இன்ஷா அல்லாஹ் வாரம் 14ஆம் தேதி நாங்க மக்காக்கு போறோம். உண்மையிலே போயிட்டு இறங்கிட்டீங்க, உம்ரா செஞ்சு சுத்தி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு நம்பவும் வேணும், நம்பவும் வேணும். உண்மைதான் நடக்குது இது. அந்த மனுஷனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஏசுவீங்களா? அந்த அந்த பாக்கியத்தை தந்தவருக்கு நீங்க என்ன செய்வீங்க? துவா செய்வீங்க. மௌத்தாக வரைக்கும் துவா செய்வீங்க. அதான் பாக்கியம் என்ற அல்லாஹ்வுடைய அருள், அவன் கிருபை, அவன் கருணை உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு விளைவிக்க முடியாத கிஃப்ட் தான் பாக்கியம். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், மக்காக்கு திடீரென்று எதேச்சையா திட்டமிடல் ஒன்றுமே இல்லாம சும்மா கிடைச்ச சான்ஸ் போனீங்க, அடைஞ்சீங்க. இதை நாங்க பாக்கியம்னு சொல்லுவோம். பாக்கியம் தவமிருந்து அல்லாஹ் தந்த பாக்கியம் என்ன? குழந்தையே இல்ல, 18 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சொண்ட, 23 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சொண்ட என்ன செய்வீங்க? ஒரு பெரிய என்ன பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம். சரியா நான் சொல்றது? பெரிய ஒரு பாக்கியம். அப்படி பாக்கியங்கள் ஒவ்வொரு வகை நாங்க அதுல பேசல பாக்கியம் என்று சொல்றது. இன்னும் ஒரு வகையில ஒருத்தர் அழகான ஒரு மனைவி, அழகான ஒரு கணவன், அழகான ஒரு வீடு, அழகான நல்ல சொத்து பத்து, புள்ள குட்டி எல்லாம் கிடைச்சவன் ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலி தான், பெரிய ஒரு பாக்கியசாலி. நாங்க பார்க்க போறேன்டா இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பாக்கியம் வண்டி. ஆனா நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய, கணக்கெடுக்காத, அல்லாஹ் தந்தும் பெருமைப்படுத்தாத ஒரு பாக்கியம். ஆனா அல்லாஹ் தஆலா பெரும்பாலானவங்களுக்கு தந்திக்கிறான். ஆனா அநேகமானவங்க அதை கண்டுகொள்றல்ல, அதை கணக்கில் எடுக்கிறல்ல, அது ஒரு ஒரு பாக்கியமாகவே கருதுறல். ஆனா இன்றைக்கு பின்னால உண்மையிலே நீங்க உங்களோட செவிகளை இங்க ஒப்படைச்சு, உங்களோட காதுகளை கூர்மையாக்கி, உங்களோட உள்ளங்களை முழுமையா ஒருமுகப்படுத்தி, உங்களோட உள்ளங்களை எல்லாம் இங்க ஒப்படைச்சு, உங்களோட காதுகள் எல்லாம் கூர்மையாக்கி தெளிவாக நீங்க இதை கேட்பீங்களா இருந்தால், இது ஒரு அவர் ஒன்னவர் பேச தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் போதுமானது. நீங்க அந்த பாக்கியத்தை உணர்ந்துட்டு போய், சரி நான் இவ்வளவு சொல்லி கொண்டு போக தேவையில்லை, அது என்னன்றது நாங்க உள்ளுக்கு வருவோம். உலகத்தில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வகையான அருள் பாக்கியங்களை பெற்றவர்களாக எங்களெல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். இந்த கை ரெண்டும் இயங்குறது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள், இது பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஒரு பெருவிரல் இயங்க இல்லைன்றால், இந்த விரல் இயங்க இல்லைன்றால் எங்களோட அன்றாட வாழ்க்கையில 100% பாதிக்கப்படுது. இந்த ஒன்றால எல்லாமே இருந்து இந்த ஒன்று இல்லைண்டா
அவனோட லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச், பெரிய ஒரு கஷ்டம். அல்லாஹ் இதை வித்தியாசமா படைச்சு வச்சுக்கிறோம், உணராம வைக்கிறோம். பாக்கியங்கள், அருட்கொடைகள். சரி, இந்த பாக்கியங்கள் வரிசையில அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் வீட்டுக்குள்ள அல்லாஹு தாலா அவன் வீட்டுக்குள்ள அவனுக்கு அல்லாஹு தாலா அவன் உம்மாவ வாப்பாவ, உம்மா வாப்பா இல்லைன்னு சொன்னால் உம்மம்மா அப்பாவ அவங்களும் இல்லைன்னு சொன்னால் கணவன் உம்மா வாப்பா மாமி மாமாவ, சரி, இப்படியான வயசாளிகள் தங்களோட சுய தேவைகளை தங்களோட தனிப்பட்ட வேலைகளை செய்து கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பவர்கள். இப்படியானவங்களை யாரு சரி உங்களோட வீடுகளுக்குள்ளேயோ உங்களோட தெருவுலையோ உங்களோட தோட்டத்திலேயோ உங்களோட பக்கத்து வீடாகவோ உங்களோட உறவுகளுக்குள்ளேயோ உங்களோட உறவு அல்லாதவங்களோ முஸ்லிம் அல்லா நிலைமையிலையோ எப்படியோ இப்படியான மக்களை யாரு சரி அன்றாட லைஃப்ல அப்படியானவங்களுக்கு சேவை செய்யறதுக்குரிய நிலைமையில அல்லாஹ் உங்களை படைச்சு வச்சிருந்தால் நீங்களும் யாரு பாக்கியசாலி தான். நான் சொன்ன விளங்கினா கௌபத்துல்லாக்கு போயிட்டு வந்தது பாக்கியம், ஏனே நான் ஏற்கனவே சொன்னவைகள் எல்லாம் பாக்கியம். இது எல்லாம் தாண்டி நீங்க 5 சகோதரிகள் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு 2 தாத்தா இருக்கிற, ஒரு தம்பி இருக்கிற, ஒரு நானா இருக்கிற குடும்பத்துல 5 பேரிலையும் உங்களோட உம்மாவும் பாப்பாவும் உங்களுக்குட்டத்தான் இருக்கிறாங்களா இருந்தால் நீங்க யாரு? நீங்க பாக்கியசாலி. நான் சொல்ற குர்ஆன் சொன்னோம நீங்க பெரிய பாக்கியசாலி. இதெல்லாம் தாண்டி உங்களோட உம்மா பாப்பா உங்கள்ட்ட இல்ல, ஆனா உங்களோட மாமா உங்களோட மாமி மாப்பிள்ளைய தந்த உம்மா பாப்பா மாமா மாமி அவங்கள நீங்க தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட உம்மா பார்க்க வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு உங்களோட வாப்பா கூட பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. இவ இப்படி ஒரு வயசானியை வச்சு உருட்டி பரத்தி தொடச்சி கிளீன் பண்ணி உம்மா மாதிரி வாப்பா மாதிரி நினைச்சு நீங்க பாக்குறீங்க என்றால் நீங்களும் ஒரு வகையில பாக்கியசாலி தான். நான் ஏன் இப்படி ஒரு தலைப்பை சமகாலத்தில் உங்களோட பேசுறேன் என்றால் எவ்வளவு தலைப்புகளுக்கு மத்தியில இது முதியோர்களோடு சம்பந்தப்பட்ட, வயசாளிகளோடு சம்பந்தப்பட்ட, நடக்க பிடிக்க இயலாத நிலைமையில் இருக்கின்ற பரலைஸ் என்ன பாரிசவாத பக்கவாதத்தோடு சம்பந்தப்பட்ட, பிறக்கிற நேரத்திலே அங்கவீன குறையோடு பிறந்த, தொழில கரத்தில வச்சு தள்ளி கொண்டு போய் கொமட்ல தூக்கி வச்சுதான் அவங்கள கிளீன் பண்ணி சின்ன பிள்ளை மாதிரி அவங்களை கையாளோடு என்ற நிலைமையில யார் யாரெல்லாம் பெற்று இருக்கிறீங்களோ அவங்களோட நான் முக்கியமா பேச போற ஒரு செய்தி. ஏண்டா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய விஷயங்களை பேசுவான் ரப்பல். அதுல ஒன்றுதான் இந்த முதுமை சம்பந்தமாக அல்லாஹ் பேசுவான். இந்த முதுமைன்றது எந்த ஒரு மனிதனாலையும் தவிர்த்து கொள்ள முடியாது. தவிர்த்துக்கலாமா? நீங்க கோடி கொடுத்து நான் வயசுக்கு போகப்படாது 7 மண்டை செஞ்சு பாருங்க, அல்லாஹ் சவால் விட்டுறோம். உனக்கு 7 மண்டா நீ உலகத்தையே கொடுத்து உங்களுக்கு இன்னைக்கு 40 வயசு 39 காட்டுங்க. 7 கோடி கொடுத்தாலும் உங்களோட 60 வயசை 59 வயசாக ஆக்கவே இயலாம். 60 வயசை நீங்க 61 ஆக்கலாம். அப்படித்தானே? உங்களுக்கு இப்ப 40 வயசுன்னா பிறக்க போறது 41 தவிர 39 ஆகலாம். 49 சொன்னா பிறக்க போறது 50 தவிர 48 ஆகலாம். ஒன்று செய்யலாம். என்ன தெரியுமா? வெள்ளை வெளியேறிண்டு வெளிரி போன முடிகளை எல்லாத்தையும் டை அடிச்சு மருதொண்டி போட்டு கண்ணம் கரையேறிண்டு ஆக்கலாம். கேட்கிறவங்கள்ட்ட உனக்கு எத்தனை வயசுடி? எனக்கு இப்பதான் 34. 34 சொல்லி வேறு இல்ல, வயசை விளங்குறல்லப்பா. உன் மனசு சொல்லுது 34 தான், 10 வருஷத்துக்கு முன்னுக்கு. 34 தான், 10 வருஷத்துக்கு முன்னுக்கு. சும்மா ஐடென்டி கார்டு கிடைச்சா முடிஞ்சு. ஏன்னா எங்களால எதை மாத்தல தெரியுமா? எங்களால உலகத்தையே கொடுத்தாலும் எங்களோட வயதை எங்களுக்கு குறைக்கவே இயலாது, கூடிக்கொண்டுதான் போகும். இப்ப
வயது கூட 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 நாங்க நிச்சயமா முதுமைன்றதை எட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்சோல விழுற நேரம் குருத்தோல சிரிக்குமா. காஞ்ச ஓலை விழுற நேரம் குருத்தோல சிரிக்குமாம். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு ஓலை சும்மாவே காஞ்சோலையாக இல்லம்மா. நீங்க எல்லாரும் நான் எல்லாம் திடீர்னு இந்த வயசுக்கு வந்தா இல்ல, உம்மோட வகுத்துலுக்கு பேசி அதுல 10 மாசம் இருந்து குழந்தையா வழியில வந்து அதுல 5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருந்து தத்தி தத்தி நடந்து தடமாறி எழுந்து முட்டி மோதி நேசரி வைத்து 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எழுதி 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு ஓலவர் எழுதி ஏலவர் எழுதி யூனிவர்சிட்டி வைத்து அப்படி இப்படி இந்த லெவலுக்கு நாங்க வந்திருக்கிறோம். அப்படித்தானே? இந்த காஞ்சோல ஒரேடிய காஞ்சோலை ஆகல, அது பேசிக்ல இருந்து குருத்தாக இருந்து குருத்தோலையாக இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி குருவன் அந்த ஓலையோட ஒரு லெவலுக்கு வந்து 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 அது அகல விரிஞ்சு அப்படியே நீண்டு அது பெருசாகி அது பச்சையா இருந்து அது கொஞ்சம் அப்படியே இருந்து அப்படியே காஞ்சி அது அப்படியே விழப்போற லெவலுக்கு வந்து இப்ப அது விழப்போகுது. இது விழப்போற நேரம் மேல யார் நிக்கிறாரு? குருத்தோலை யார் நிக்கிறாரு? அந்தவா நிக்கிறாரு. பார்க்க சும்மா அப்படி இதாயிக்கும், தொட்டா மிச்சம் சொஃப்டாயிக்கும், மிச்சம் மெருவையாயிக்கும். சில நேரம் அந்த குருத்தோலையை வந்து ஆகவே சிரிசா இருக்க போக்கிற சிலாக்கள் வாரி போட்டு சப்புவாங்க. ஒவ்வொரு ஸ்டைல்ல உங்களுக்கு பார்க்கலாம். அது இப்ப சிரிக்குமா? போறப்பா சாக போகுது, விழ போகுது. ஆனா ஒன்று முன்னோர்கள் சொன்னாங்களாம், காஞ்சோல வீர நேரம் குருத்தோலை சிரிக்குமாம்டா. என்ன தெரியுமா? நான் போறேன், எது காஞ்சோல சொல்லுது, நான் போறேன், நான் முடிச்சு நான் போறேன். ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒரு நாள் நீயும் என்ன மாதிரி வந்து வெயில்ல காஞ்சி 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 நீயும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு வரத்தான் போறா என்ற ஒரு உண்மையை சொல்லிட்டு காஞ்சோல வைத்து சேருமா. இன்னும் ஒன்று சொன்னாங்க முன்னோர்கள், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். என்ன அப்படின்னா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளை. முற்பகல் 9 மணி 7 மணி 8 மணி முற்பகல், அந்த டைம்ல செஞ்சா இந்த டைம்ல பிற்பகல் விளைச்சிடும், கிடைச்சிடும். நாங்க எதை செஞ்சோமோ அதை நாங்க செய்ய போறோம், எதை செஞ்சோம் அதை நாங்க அறுவடை செய்ய போறோம். இப்ப நாங்க உள்ளுக்கு போவோம். நான் சொன்ன 2 வேளை நாளுக்கு காஞ்சோல விழுகையில் குருத்தோலை சிரிக்கும். வயசாலி போற நேரத்துல பொடியம்மா ரங்க ஆயிக்கிறவங்க என்ன அவங்கள பார்த்து கொண்டு போறாரு, பாவமே வயசாலி இந்த கிளை படுற பாட, அந்த புள்ளக படுத்துற பாடு என்ன, மகன் நீ ஒழுங்கா நடந்துக்கோப்பா, உன் வீட்டுல உம்மவோட அப்பாவோட உனக்கு மாப்பிள்ளை தந்த உம்மவோட மாப்பிள்ளை தந்த வாப்பா மாமி மாமாவோட நல்லா நடந்துக்கோ, நான் போயிட்டு வாரேன், ஏண்ட களை முடிஞ்சு ஆடவன் ஒன்றை நினைக்கோ, நீயும் இந்த நிலைமைக்கு ஒரு நாள் வரப்போற, இந்த நிலைமைக்கு நீயும் வரப்போற. இதைத்தான் இந்த ஸ்டைல சொன்னாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீ எப்படி நடந்து கொள்றோ அதை நீ நிச்சயமாக என்ன அனுபவிக்கத்தான் போற. இப்ப நாங்க உள்ளுக்கு போறோம். என்ன உள்ளுக்கு போறேன்டா, முதுமை விளங்கிட்டே போனது. முதுமை என்பது உலகத்தில் யாராலும் தவிர்த்து கொள்ள முடியாதது. 50 வயது என்பது 30 வயதுல இருக்கிறவனுக்கு 50 வயசு என்றது வந்து இது ஒரு கிளடு சொல்லு. நீ உசிரோட வாழ்ந்தால் இதே நீ இன்னும் 20 வருஷத்துல 50 ஆகத்தான் போற. அப்படித்தானே? அவன் 50 வயசு எனக்கு 50 வயசு வராதுன்னு நீ அதுக்கு முடுக்க போய்தான் போகணும். இப்ப குர்ஆன்கள்ட்ட பேசுது, முதுமையிட இயல்ப குர்ஆன் பேசுது. முதுமையிட இயல்பு என்ன தெரியுமா? வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க் அஃலா யக்லூன். யாரை நாங்கள் நீண்ட காலம் வாழ வைப்போமோ அவங்களோட படைப்பின் கோலத்தில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நல்லா நினைக்குங்க, இந்த ரஸ்மி ஷாஹித் அமீனிய கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்ன கண்டவங்க நிச்சயமா இங்க இருப்பீங்க, இல்லாமக்கு இல்ல. ஆனா அன்றைக்கு நீங்க என்ன கண்டதுக்கு இப்ப காண்றதுக்கு உடைய பாரிய வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க. இதுல நான் சில பேரை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னும் கண்டு இண்டை காண போக எனக்கு என்ன வித்தியாசம் தான். அண்டை கண்ட மாதிரியே நீங்க இண்டை கேட்கிறீங்க என்ற ஒரு மெருகூட்டல். 20 வருஷத்துக்கு முன்னும் கண்ட மாதிரியே நீங்க கேட்கிறீங்கன்றது
உண்மை. ஆனால் அவன்ல மாற்றங்கள் இல்லாமக்கு இல்லை. அல்லாஹ் சொல்றான் ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு பில் ஹல்க் அஃபலா யக்லூன். யோசிக்க மாட்டீங்களாப்பா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? என்ன சூரா போயினது? ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு பில் ஹல்க் அஃபலா யக்லூன் வமா அல்லம்னா ஷரமா. என்ன சூரா? சூரா யாசீன். யாசீன். யாரை நாம் நீண்ட காலம் வாழ வைப்போமோ அவன் தோற்றத்தில், அவன் அமைப்பில், அவன் உருவத்தில், அவன் உடம்பில், அவன் பொடி ஷேப்பில் நாங்க மாற்றத்தை ஏற்படுத்துவோம். என்ன மாற்றம்? அதத்தான் நாங்க போனோம். வயசு போக 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 மாற்றம் வந்துட்டே போகும். மாற்றம் வர 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 நாங்க நினைக்கணும் என்ன தெரியுமா? வயசுக்கு பேசிட்டாங்க, வயசாளிகள் வருகின்ற மாற்றங்கள் உமக்கு வருது, உமக்கு வருது. இதை பத்தி இருக்கிறதோ அவளை கேவலப்படுத்துறதோ கிளட்டு படுறது அவளை விடுங்க நாங்க பேசுவோம், இப்படி எல்லாம் பேசப்படாது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் நானும் இந்த இடத்துக்கு வருவேன். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. யார நாங்க வாழ வைப்போமோ படைப்புல மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இதுவரைக்கும் நல்ல கட்ஸோட திண்டு குடிச்சு கொண்டு ஓட்டிக்கொண்டு பாடிக்கொண்டு ஊட்டி வேலை இல்லாத எடுத்து போட்டுக்கொண்டு சட்டிப்பான பியாங்கோப்பா பீப்படவோ அது இது எல்லாம் போட்டு கழுவி கொண்டு அது இது கூட்டி எல்லாமே செஞ்சவ திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இழப்பு நோய் வருது, ஒரு பெரலைஸுக்கு வந்துட்டு போகுது, வாய் சைடுக்கு போச்சு, கை சைடுக்கு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெட் ஆகுறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க, பேசினா விளங்குது இல்ல, கத்தினா விளங்குது இல்ல, சும்மா ஒரு ஜாதி ஆகுறாங்க. என்ன அவங்க வயசுக்கு பேசிட்டாங்க. இப்ப முதுமையை நோக்கி அவங்க போறாங்க, இருந்தாங்க அவங்க நோக்கி நடக்கணும்ன்றத நாங்க பார்க்க போறோம். முதுமையை நோக்கி அவங்க போறாங்க. யங்கா இருக்கிறவங்க நான் இந்த முதியவளை அது உம்மட குடும்பமா இருக்கட்டும், பாப்பட குடும்பமா இருக்கட்டும், உம்மா பாப்பாவை இல்லாத எங்கே உள்ளத்தனா இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் அல்லாதவனத்தா இருக்கட்டும், முதுமை என்று வந்தால் அவங்களோட விஷயத்துல நாங்க கட்டாயமா கருணை காட்டுவோம் சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவன் தான் உங்களை மண்ணில இருந்து படைத்தான். ஹுவல்லதி ஹலகக்கும் மின் துராப், மண்ணில இருந்து படைத்தான். சும்மா மின் நுத்ஃபா, பிறகு அவன் என்ன செஞ்சான்டா, உங்களை விந்துன்றதுல இருந்து படைச்சான். அந்த விந்துன்றதெல்லாம் அலக்கா அட்டைப்பூச்சி போல ஒட்டிக்கொள்ற தன்மை காக்கினான். மண்ணிலிருந்து விந்து, விந்து என்பதை செலுத்தப்பட்டு அலக்கான்ற ஒரு அட்டைப்பூச்சியோட ஒட்டிக்கொள்ற தன்மை. இந்த அலக்காவெல்லாம் குழந்தையாக வெளியாக்குறான். சொல்லி போட்டுட்டு குழந்தையாக உங்களெல்லாம் வெளியாக்குறான். இப்ப குழந்தையாக வெளியில வந்ததுக்கு பின்னால உங்களில் சிலர் பலமான கட்டிலம் பருவத்தை அடைகின்றார்கள். அந்த கட்டில பருவத்துக்கு பின்னால் மீண்டும் உங்களை நாங்க ஷியூஹா என்ன வயசாளிகளாக கிழவியாக ஆக்கிடுவோம். இப்படி எல்லாம் சொல்ற. இன்னொரு வசனத்துல சொல்ற நேரம் அவன் தான் உங்களை பலகீனத்திலிருந்து படைச்சான். விந்து துளி என்கின்ற அந்த பலகீனமான அற்பமான ஒரு சொத்திலிருந்து உங்களை படைச்சான். அந்த பலகீனத்திலிருந்து படைக்கப்பட்ட உங்களை அல்லாஹு தஆலா பலமுள்ளவங்களாக ஆக்கினான். குவ்வா நல்ல பலமானவங்களாக ஆக்கினான். மின் பஅதி குவ்வத்தின் தஅஃபன் வஷைபா, அந்த பலத்துக்கு பின்னால் உங்களுக்கு அவன் பலகீனத்தை தந்து ஷைபா கண்ண கரேர் இருந்த முடிகளை எல்லாம் வெள்ளை வெளேர் ஆகி போற நிலைமைக்கு மாத்தினான். இது அல்லாஹ் செய்யற வேலை அல்லாஹ் சொல்றான். ஏண்ட முடி பழுத்து தாடி பழுத்து பாயிண்ட் எல்லாம் பழுக்கிறன்றது என்ன யாரும் விரும்ப மாட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றார், நீ வயசு போக 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 மனிதா உண்ட முடி பழுக்கும், உண்ட பாயிண்ட் எல்லாம் பழுக்கும், உண்ட தாடி வெள்ளை வெளேறு போகும், உனக்குள்ள சில மாற்றங்கள் வரும். உண்ட நடத்தையில, உண்ட செயற்பாட்டுல, உண்ட பேச்சில எல்லாத்தையுமே என்ன மாற்றங்கள் வரும். நீ அண்டைக்கு இருந்த என்ஜின் மாதிரி ஒன்று என்ஜின் இருக்காது, அது பலகீனப்பட்டு கொண்டே போகும். இப்ப சொல்றான் பலத்துக்கு பின்னால பலகீனத்தையும் முடிநரைக்கிற தன்மையும் நாங்க ஏற்படுத்துவோம் என்றான். இந்த ரெண்டு வசனத்தையும் நாங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தா, பலமான
பலகீனத்திலிருந்து படைச்சிட்டு பலகீனமாக வெளியில வந்தான், அனுப்பினோம். பலகீனமா வெளியில வந்தோம். என்ன பலகீனம்? ஆட்டை பாருங்க, மாட்டை பாருங்க, ஒட்டகத்தை பாருங்க, யானைய பாருங்க, குட்டிய போடுது, கண்டையினுது, கண் கீழனுது. ஆட்டுக்குட்டி மாட்டுக்கண்டு விழுந்தாச்சா? இந்த ஆட்டுக்குட்டி நீங்க டெய்லி இன்றைக்கு கண்டு போடும், இன்றைக்கு பார்த்து பார்த்தே இருந்தீங்க. இன்றைக்கு சுப விட்டு டீய குடித்து வெயில வந்து கதவு திறக்குங்க, ஆடு குட்டி போட்டு கண்டு பால் குடிச்சு கொண்டிருக்கு. அதை விட நான் கேவலமா ஏன் தெரியுமா பால் குடிக்குது? இங்க நீங்க ஓடி போய்த்து ஆடு மார்பகத்தை தேடி ஆடு வாய் எடுத்து வச்சு குடித்து வைக்கல, அது விழுந்த வகுத்துல இருந்து கீழே விழுந்த நீங்க பாத்துரு, விழுந்து கொஞ்சத்துலதான் அப்படி ஆடுது, இப்படி ஆடி 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 அப்படி எழுப்புது. யானை குட்டி காலை அடிச்சு 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 எழுப்பு பாத்துக்கிறீங்களா? யானை குட்டிய அப்படி உதஞ்சி உதஞ்சி எழுப்புது. அது அப்படி எழும்பி கணக்க பைத்து தாயிட மார்பகத்தை தேடி வாயை வச்சு நுழைச்சு குடிக்குது. நீண்ட பலகீனத்தை எல்லாம் சொல்றான். நீ வெளியில வந்தா கத்தி அழுதா, நேஸ்மாறு தூக்கி அப்படியே உம்மோட முதுகுக்கு நெஞ்சுக்கு மேலால போட்ட. இப்ப என்ன செய்யணும்? உம்மை டக்குன்னு எடுத்து புள்ளை எடுத்து என்ன அமுது விட்டோடும், பால் கொடுக்கணும். உம்மை பால் குடித்தா நான் குடிப்பேன், நீங்க குடிச்சீங்க. உம்மை தந்து நான் குடிச்சேன், உம்மை தரலன்னு நான் செத்து பேசிப்பேன். ஆடு மாடு மார்பகங்களை தேடி வச்சு குடிச்சிச்சு. ஏண்ட உங்களோட பலகீனம் என்னன்னா, உம்மா வந்து தூக்கி தந்தாலே தவிர குடிக்க தெரியாது. இதனாலதான் உம்மா மாறு ஒரு நேரம் சொல்லுவாங்க, என்ன உள்ள பசியில் அழுகுறேன்னு ஓடுவான். இன்னொரு டைம் இல்லையே வகுத்து வலிகளோ தெரியா, இப்ப பசி வர சான்ஸ் இல்லை, நான் இப்பதான் கொடுத்தேன், பால் கொடுத்துட்டு தான் வந்தேன், இப்ப சுவர பிள்ளைக்கு வயிறு பொறுமலா இருக்கும், கொஞ்சம் சரி பாக்க தேப்பானி நாட்கள் எப்போ என்னன்னா உமக்கு விளங்குது. இங்க அல்லாஹ் சொல்றான், பலகீனமாக வந்தாய், பலகீனமாகவே இருந்தாய், பலகீனமாகவே வளர்க்கப்படுறோம். என்ன ஒரு கலிசம் போட்டுக்குள்ள தெரியா, எங்களுக்கு சுத்தப்படுத்திக்குள்ள தெரியா, டெம்பஸ் அடிச்சு வச்சாங்க. இதுக்கு அருணா கொடின்னு சொல்ற கருப்பு ஒரு பட்டிய போட்டு முன்னால பின்னால ஒரு இது அப்படியே ஒரு புடவைய அடிச்சு வச்சுடுறது. ஏது யூரின் வழியில வரப்படாது. நாங்க எல்லாம் அப்படித்தான் வளர்ந்தோம், எல்லாரும் அப்படித்தான் வளர்ந்தோம். இதுல வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப எல்லாம் சொல்றான், ஒன்னு நான் இப்படி எல்லாம் நீ இருந்ததுக்கு பிறகு மனிதா 12, 12, 13, 14, 15, 16, 17 அப்படி வந்துட்டு ஒரு பருவம் டீனேஜ்னாங்க. 16, 18, 19 தாண்டிட்டான், 20 வந்துட்டான். இப்ப என்ன தெரியுமா? இந்த 12, 13, 14, 15, 16, 20, 28, 29, 30, 35, 40 வயது வரைக்கும் உள்ள பருவத்தை உலகம் சொல்லுது இளமை என்று சொல்லுது. ஒருத்தர் 40 வயது வரைக்கும் உள்ள பருவத்தை இளமை என்று சொல்லுது. சரியா? 40க்கு மேல போக்குல அவங்க முதுமையில இளமைன்றது. 60 வயசு வந்தால் முதுமை என்று சொல்லுது. கொஞ்சம் பேர் 39, 40 விளங்கிக்கணும். நான் இளமையில முதுமைக்கு போறேன், நான் இளமைதான் முதுமைக்கு போய்த்துட்டேன். 60 வந்தா விளங்கிக்கணும், நான் இப்ப முதுமையில தான். 45, 46, 45 முதுமையில இளமை, முதுமையில இளமை. 60 என்பது முதுமை தான். இது என்ன விளங்கணும்டா, ரப்பு சொல்றான், உங்களை பலகீனத்திலிருந்து படைச்சு பலமாக ஆக்கி, பலகீனத்தோடு உங்களை ஆக்கி நல்ல பலத்தை தந்து சுயூஹா உங்களை நாங்க கிழவனாக கிழவியாக ஆக்கிடுவோம் நான் சொல்லல, ரப்பு சொல்றேன். இப்ப நாங்க என்ன விளங்கணும்டா, முதுமைப்படுத்துதல் என்பது, முதுமை என்பது உலகத்தில் யாராலும் தவிர்த்து கொள்ள முடியாதது. எல்லோரும் அந்த இடத்தை அடைந்தே தீருவர். முதுமை என்கின்ற அந்த நிலைமையை ஒவ்வொரு அடைஞ்சே ஆகணும். இதுதான் என்ன மரபு, சுன்னா, அல்லாட திட்டம், அல்லாட வழிமுறை. எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும் உயிரோடு வாழ்ந்தால். இப்ப அந்த இடத்துக்கு நாங்க போறோம் என்றால் முதுமையிட இயல்புகள் நாங்க விளங்கிக்கணும். முதுமையிட இயல்புகள் என்ன தெளிவா விளங்கிக்கோங்க. முதுமையிட இயல்பு என்ன? இந்த இடத்துலதான் நாங்க நிறைய பேரு பிளவிடுற இடம். என்ன நாங்க நினைக்கிறதுனால நான் அங்க இருக்க போறேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நாங்க அங்க இருக்கிறோம், நாங்க முதுமைக்கு போறதான். உங்களோட உம்மாவை
உங்களோட வாப்பாவ, உங்களோட வாப்பம்மா வாப்பப்பாவ, உங்களோட உம்மம்மா அப்பாவ, உங்களோட கணவன் உம்மா வாப்பா மாமி மாமாவ உங்களுக்கு டெய்லி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சால் நான் தான் பாக்கியசாலி. மறந்துடாத, நான் தான் பாக்கியசாலி. 5 பேர் இருக்கிறீங்க சகோதரங்கள். உங்களோட உம்மா உங்களுக்கிட்ட தான் இருக்கா, உங்க மாப்பா உங்ககிட்ட தான் இருக்கிறா. உங்களோட மாப்பிள்ளையோட தனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிள்ளைகளோட வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை, சந்தோஷமா ஒரு பிரயாணம் போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நோயாளி உம்மா அப்பா உங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மத்தவங்க போறதுக்கு வெறுக்கிறாங்க, மறுக்கிறாங்க, ஏலான்றாங்க. உங்களுக்கு அலட்டி ஆயிக்கும், அரிச்சாட்டியம் ஆயிக்கும், முசீபத்தாயிக்கும், இருக்கும். ஆனால் மறுபக்கம் வல்லாஹி 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 நீங்க தான் பாக்கியசாலி. அது எல்லாரும் கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்காதுமா. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மேக்சிமம் பயன்படுத்திக்க. போனதுக்கு பின்னால கத்தி அழுதாலும் கண்ணீர் விட்டாலும் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. நான் இதை பேச எடுத்தாலே அழுகிற ஒரு சந்தர்ப்பம் வர எனக்கு என்ன தெரியுமா, இழந்ததுக்கு பின்னால சொல்லி வேல் இல்லை, அழுது வேல் இல்லை. எனக்கு டெய்லி ப்ரோக்ராம், எங்கேயாலும் கிளாஸ், சரியான பிஸி, அப்படி பிஸி, எப்படியுமே சரியான பிஸி தான். வாட்ஸ்அப்ல மெசேஜ்களுக்கு பார்க்க கூட அப்படி பிஸியா ப்ரோக்ராமா தான் இருக்கும் பெரும்பாலும். நான் ரெடி ஆகிக்கிட்டு கீழே வருவேன். பாப்பா சொல்லுவாருமா, கொஞ்சம் வாய வாப்பாண்டா, பேத்து கொஞ்சம் இருந்தா, இப்ப எனக்கு பஸ்ஸுக்கு டைம் சரி இதாக்குமே பாப்பா, நான் போகணும், கொஞ்சம் இருந்து பேச வாப்பா, இருந்துட்டு வாப்பா, நான் நைட்டுக்கு வரேனே, நைட்டுக்கு வந்து பேசுறேன். சரி வாப்பா, நீங்க போயிட்டு வாங்க, விளையாடுவாங்க, சரி போயிட்டு வாங்க. நான் பயணம் எல்லாம் பேசிட்டு வந்தா வாப்பா தூக்கம், காலையிலையும் மறுக போவேன். இப்படியே நாட்களோடு வாப்பட மரண செய்தி வந்துச்சு. ஜும்மாக்கு போய் திறங்குறேன் எட்டியந்தோட்ட பள்ளியில, இறங்கி ஒரு 10 நிமிஷம் போகல, ஜோக் பண்ணி மோளோட விளையாடி கொண்டிருக்கிறேன். உம்மா போர் எடுத்துக்கொண்டு வயசுலேயே விளங்குது. அப்ப மவுத்துன்றதோட என் கண்முன்னுக்கு வந்துட்டு என்ன தெரியுமா, இதையெல்லாம் விட்டு போட்டுடு, என்ன பயான் ப்ரோக்ராம் லெக்சர்ஸ் கிளாஸஸ் அது இதெல்லாம் விட்டு போட்டுட்டு அவரோடே இருந்திருக்கப்படாதா? இப்ப நான் கோடி செலவழிச்சாலும் ஏல வந்திக்கு கோடி செலவழிச்சாலும் அந்த உம்மா வாப்பான்றவங்களுக்கு அன்பா பழகிறன்றது, அவங்களோட வச்சு கொள்றது, அவங்களோட வாயில ஒரு உணவை தீர்த்தி விட்டுறது, அவங்களோட மலசல உபாதைகளை அலைய கிடைக்கிறன்றது இருக்கிற காலத்தை பயன்படுத்தணும். ஆனால் இருக்கிற காலத்து அந்த வயசாளிகள்ட்ட நெருங்குற நேரம் எங்கட செல்ஃபிஷ் சுயநலம். அப்ப நாங்க தின்ற இல்லையா, நாங்க குடிக்கிறோம், நாங்க பயணம் போறோம் இல்லையா, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, நாங்க என்ஜாய் பண்றோம், எங்கட புள்ள விட்டு நாங்க கொஞ்சம் வெளியில போற வாரம் இல்லையா, எந்த நாளுமே இந்த கலட்டுகளை தூக்கி கொண்டே கேளுமா, இப்படி பேசுறவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வந்தார் ஜிஹாதுக்கு போறதுக்கு. நான் ஜிஹாதுக்கு போறேன், என் பேரையும் போட்டுக்கோங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹையும் வாலிதா, உன்னோட உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிறான், இல்லா 2 பேரும் ஹயாத்தோட இருக்கிறான், போ 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 போ, நீ ஜிஹாதுக்கெல்லாம் போவானா, உன்னோட உம்மா வாப்போட போயிட்டு ஜிஹாது செய். என்ன நினைக்கிறீங்க? நான் போர்க்களத்துல போயிட்டு ஒரு குத்தோட நான் மௌத்தா போனால் எனக்குள்ள அந்தஸ்து ஷஹீத், எனக்கு பேரு ஷஹீத், எனக்குள்ள சிறப்பு என்ற ரூஹு ஒரு பச்சை பறவையில ஊதப்பட்டு அந்த பறவை சொர்க்கத்துல சுத்தி சுத்தி கனிகளை திண்டு கொண்டு இருக்குது. இந்த பாக்கியம் எங்க ஷஹீதான கிடைக்குது. இந்த பாக்கியத்தை பெற வந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நீ திரும்பி போ, உண்ட வீட்டுல உண்ட உம்மா வாப்பாவோட ஜிஹாது செய்யுனாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்ல தேவையில்லை. உம்மா வாப்பாவை வீட்டுக்குள்ள வச்சு கொண்டு வாழ்ற நேரம் உங்களுக்கு வர பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், உங்களோட மனசுல வர உளைச்சல்கள் பெருசா. நீங்க ஒன்றை சொல்லுவீங்க, அது 9ஆ விலகி கொள்வாங்க. வல்லாஹி நீங்க நல்ல நோக்கத்தை சொல்லியிருப்பீங்க, அவட வயசுக்கு அவ வித்தியாசமாவே புரிஞ்சிருப்பான். அந்த ஒன்றை வச்சுக்கொண்டு காலமெல்லாம் உங்களை வதை பண்ணி கொண்டே இருப்பான். அந்த ஒன்றை வச்சுக்கொண்டு உங்களோட கையால் ஊத்துற டீய குடிக்க மாட்டா. அந்த ஒன்றை வச்சுக்கொண்டு உங்களோட முகத்தை பார்த்து பேச மாட்டா. ஆனா நீங்க அந்த நோக்கத்தை சொல்லி இருக்க மாட்டீங்க, வெள்ளங்கப்படுத்தியாச்சு. வானம் சில பிடிவாதம் இருப்பாங்க, சில உம்மமார் அப்பமார் உம்மம்மா அப்பா வானம் ஹயாத்து மௌத்து வானம், ஏண்ட மையத்துக்கு ஒரு கோப்பை தண்ணி உடனே ஊத்தப்படாது. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற, நீ வீட்டுக்கு போயிட்டு உம்மா பாப்பாடு ஜிஹாது செய்யலையா, வானாம்ன்றதை செய்வாங்க.
செய்யுங்கன்றதை செய்ய மாட்டாங்க. வேணுமென்று டாய்லெட் வேலை செஞ்சுட்டுடுவாங்க, வேணுமென்று செஞ்சுட்டுடுவாங்க. எதையெல்லாம் நாங்க பானம் உண்டு அதையெல்லாம் வேணுமென்று செய்வாங்க. அந்த வயசுக்கு வந்தால் அவங்களோட சேர்ந்து பிடிவாதமும் வரும், அவங்களோட சேர்ந்து சில சுபாவங்கள் வரும். இதை மாத்த இயலா. நாங்க நினைக்கூட தெரியுமா, சொர்க்கத்தை சும்மா அடைய இயலா. சொர்க்கத்தை அடையணும்டா முயற்சி செய்யணும். எனக்குள்ள சொர்க்கம் இப்ப ஏண்ட இந்த வீட்டுக்கு இந்த வயசாலிய நான் அழகா பார்த்து நீட்டா ஒழுங்கா வச்சு கொள்ளதான் எனக்குள்ள சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு நான் அயராது பாடுபடுவேன். இந்த இடத்துக்கு நாங்க வரோம். முதுமை என்பது முக்கியமானது, யாராலே தவிர்த்து கொள்ள இயலாது. இதாலதான் ரப்பு சொன்னான், அல்லாஹ் எழுதிட்டான், தீர்மானிச்சான், சீல் குத்திட்டான். கல்லா என்ன சீல் குத்திட்டான்? 5 நேரம் தான் தொழணும், 6 நேரம் தொலையலாம், 7 நேரம் தொலைல. எப்படி 5 நேரம் தான் தொழணும் என்று சீர்குத்தி சைன் பண்ணினானோ அதே மாதிரி அவனை தவிர யாரையும் வணங்கப்படாதே உம்மா வாப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கும். இம்மா எவ்வளவு இந்த கக்கிபர் அதுமா வைக்கலாமா மனிதா, உனக்கிட்ட உண்ட உம்மாவோ வாப்பாவோ 2 பேருமோ முதுமை பருவத்தை அடைந்தால் நல்லா வளைக்கு வசனப்போக்க. இம்மா எவ்வளவு இந்த கிபர அதுமா வைக்கலாமா மனிதா, உனக்கிட்ட உண்ட உம்மாவோ வாப்பாவோ கிழட்டு பருவத்தை அடைந்தால், கிலாகுமா 2 பேருமோ அடைஞ்சால் பலா தக்குள்ளகுமா உஃபின், சி என்றும் சொல்லாதே. அப்படின்னா என்ன? சி என்றும் சொல்லாதே என்றால் இதுக்கு என்ன மறைஞ்சிருக்கு தெரியுமா? சி என்று சொல்ற மாதிரி நிச்சயமா நடப்பாங்க. வேணா தன்ஹருமா 2 பேரும் விரட்டாத, ஊட்ட விட்டு என்ன விரட்டுங்கோ, ஊட்ட விட்டு வெளியில போங்க. உம்மா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்க உம்மா, பாப்பா நீங்க இருக்கமான வேற வீடு பார்த்துக்கொண்டு போங்க, நான் மாசம் பீஸ் கட்ட கூலிய கட்டுறேன், நீங்க போங்கன்னு சொல்ற மாதிரி நடப்பாங்க. வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான பணிவான வார்த்தையை சொல்லு. வக்ஃபித்தஹுமா ஜனஹதுல் மினர் ரஹ்மா, பணிவூண்ட சிறகு அவங்களுக்கு தாழ்த்தி கொடு. மகன் வாப்பான்னு செய்தி மகள் அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஓட்டி பேச்சு நின்று என்னம்மா சுடுறது குணவா, அதை வெறுப்பா பார்க்காத. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், உடக்கும் புள்ள அழிக்கிற. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஏண்ட உம்மா ஏண்ட வாப்பா நான் தாங்கி பார்ப்பேன், தவமிருந்து பார்ப்பேன். ஏ தெரியுமா, எனக்கு பின்னால எனக்கு 4 பிள்ளை இருக்குது, அவங்க என்ன பார்க்கணும் என்றால் நானும் இவங்களை பார்க்கணும். இந்த இடத்துக்கு நாங்க வரோம். எப்போ வரங்க? முதுமைக்கு போனால் வார நோய்கள்ல முக்கியமான ஒன்று டிமென்சியா. டிமென்சியா மீன் என்ன தெரியுமா? டிமென்சியா இந்த ஒரு நோய் வந்தே தீரும். உங்களோட பாப்பா உங்களோட இருக்கிறார், சரி? உங்களோட வாப்பாக்கு நீங்க கொடுத்த ஜப் என்ன தெரியுமா? வாப்பா நீங்க வீட்டுல இருங்கோ, எல்லாம் செஞ்சுங்க, உங்களுக்கு எல்லாம் பறக்க தயக்குது மாஷா. நீங்க டெய்லி 7:30 மணிக்கு புள்ளைய நேசரி கூட்டு போகணும், விடணும். 11:30 மணிக்கு புள்ளைய கூட்டுக்குன்னு வரணும். இதுதான் உங்களோட வேலை. இவர் அதை பைக் எல்லாம் எடுத்து கொடுத்து சரி அப்படி இன்ட்ரெஸ்டா செய்யறாரு. ஒரு நாள் பாக்குறீங்க 12 கால் ஆகுது, ஷேட்டெல்லாம் கலட்டி போட்டு ஃபேனை போட்டு டிவியை பார்த்து சிரிச்சு சிரிச்சு இருக்கிறார். நீங்க வந்து வாப்பா புள்ளைய கூட்டு வரலையா? மகள் வந்தம்மா, புள்ள வந்த பாரங்களை கொண்டாந்துட்டு புள்ள வரல வாப்பா. ஐயோ மகள் நான் போனம்பா, பைக்ல நான் தான் கூட்டிக்கணும் வந்தேன், நான் சாக்லேட் வாங்கி கொடுத்த கூட்டிக்கணும் வந்தேன், வந்து விளையாடி கொண்டிருந்தா பாரு. தெடு 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 பாக்குறீங்க இல்ல. 12:30 டீச்சரு கோல் போட்டுங்க. டீச்சர் சொல்றாங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு கோல் எடுக்க, உங்களோட போன் சைலண்ட்ல. 12:30 புள்ள அழுது கொண்டு இருக்குது. இப்ப நீங்க உங்களோட வாப்பைக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன தங்க வாப்பா வாங்க உங்களை மோந்து கொள்றது சொல்லுவீங்களா? என்ன தங்க வாப்பீங்க வாங்க உங்களுக்கு கொஞ்சம் மோந்து கொள்ள சொல்லுவீங்களா? என்ன சொல்லுங்க? எரும மாட்டு மனுஷா, மூளை காஞ்ச மனுஷா, பாப்பா இது யோசிக்கிற இல்லையோ, பாய்க்கமா திட்ட ஆரம்பிப்போமே. இந்த இடத்துல கனிவோடு யோசிக்கணுமா? ஏன் இந்த வாப்பாக்கு டிமென்சியா வந்திருக்குது, ஞாபகம் மறதி, மூளை குழம்பி போதல். நீங்க உம்மாவை வீட்டுல வச்சுட்டு ஹாஸ்பிட்டலே பேசிட்டீங்க, கிளினிக் பேசிட்டீங்க. உம்மட்ட சொல்லிட்டு போனீங்க, உம்மா விறகு அடுப்பு, உம்மா இந்த கறிய வச்சிக்கிறேடுமா, இத நீங்க என்ன இந்த கட்டிப்பாலை ஊத்தி இறக்கிடுங்க, பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க வச்சிட்டீங்களா? இவ கட்டிப்பால் தான். இவ அங்க இங்க எல்லாம் சுத்திட்டு வந்து ஹாயா பாத்ரூம்ல வைத்து குளிச்சுட்டு கிழிச்சிட்டு எல்லாம் முடிச்சு நீங்க எல்லாம் பேசிட்டு வந்து பார்த்தா தீஞ்சி புத்தாகி அடுப்பு நூந்து.
என்ன செய்வீங்களாய்க்கு? டிமென்சியா, மறந்திக்குது, மூளை குழம்பி போத, ஞாபகம் மறதி. இந்த நேரங்கள்ல நான் கொண்டு யோசிக்கிறேன் தெரியுமா, வயசுக்கு போறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சித்தம் ரெண்டு வாரம் திட்டப்படாது. நானும் ஒரு நாள் இப்படி போவேன். குருத்தோல காஞ்சோல ஞாபகம் வச்சுக்கோங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமாமா, உலகத்துல யாராலையும் இதை தவிந்து வாழ இயலாம். இன்றைக்கு கவலை என்ன தெரியுமா, நான் உங்களோட ஒரு மௌலவியாகவும் இந்த கவுன்சிலிங் அது நான் செய்தேன். அந்த வகையில உங்கள்கிட்ட சொல்றேன். சில குடும்ப பிரச்சனை வரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வரும், ட்ரக்ஸ் பிரச்சனை வரும், சரி, வேற லவ் பிரச்சனைகள் வரும், படிக்கலான்னு சொல்லி வரும், எத்தனையோ சிக்கல்கள் கவுன்சிலிங் வரும். இதெல்லாமே நோமலும் என்னை பொறுத்த மட்டும். எனக்கு கவலையான தெரியுமா, சில கேஸ் வர வயசாலியா வரப்போலே எனக்கு தெரியும், உள்ளுக்கு வரப்போக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் மகன் என்ன செய்யறா, கிட்ட கூட்டு உட்கார வச்சா, மகன் இந்த தற்கொலை ஹராம் ஆக்கிக்க. ஓ அப்பா தற்கொலை ஹராம், இது ஏதாச்சும் ஒரு வழியில தற்கொலை செஞ்சுக்கலவா? ஸ்ட்ரெஸ் தாங்கலவாப்பா, வெளியானால வந்தா தாங்கிக்குள்ளேன். நான் பெத்த பிள்ளைகளால் எனக்கு வாழையில அமைக்கும், நான் பெத்த மகளால் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் பெத்த மகனால் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு வாழையில வாப்பா, நான் சாகணும். சாகுறதுக்கு ஒரு வழி இல்லையா? தற்கொலை செஞ்சவங்க நிரந்தர நரகம் பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு வழியில எனக்கு செத்து போகலாவா? ஏன் கேட்கிறான் தெரியுமா, பெத்த பிள்ளையால வார மன உளைச்சல தாங்கல. என்ன அப்படி மன உளைச்சல்? ஒரு கவலை என்ன தெரியுமா, நீங்க எல்லாருமே வயசுக்கு வந்த பெரியவங்க, நல்லா நான் சொல்ல உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு உங்களோட வீட்டு பிரச்சனை அதைத்தான் சொல்றேன், எங்க ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு இருக்கிற சிக்கலைத்தான் சொல்றேன். என்ன தெரியுமாமா, நீங்க அதாவது எங்கட வீட்டுக்குள்ள எங்களை உருவாக்கின எங்கட அப்பா எங்கட உம்மா, சரி, இப்ப நாங்க ஒரு 25 28 கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. நாங்க இப்ப ஒரு 35 40 45, எங்களுக்கு ஒரு 15 18 19 வயசு பிள்ளைகள் வந்துருவாங்க. நாங்க ஒரு 45 50 அப்படி போக எங்களோட பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து வர ஆரம்பிப்பாங்க. இப்ப சில நாள் கூட்டு குடும்பமா இருக்கும். வீட்டுக்குள்ள நானா தங்கச்சி தாத்தா தம்பி எல்லாருமே பெரிய வீடு, பாப்பா அப்படிதான் கட்டினார், எல்லாரும் இருக்கணும், கல்யாணம் முடிச்சு எல்லாரும் ஒன்றுக்கு இருப்பாங்க. இந்த நேரங்கள்ல குடும்பங்கள் பெருசாக பெருசாக அறைகள் எல்லாம் எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு எடுத்துடுவாங்க. அவர் கட்டின வீடு வெயில் இல்ல, மழை இல்ல, மேடு இல்ல, பள்ளம் இல்ல, ஓட்டி 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 ஓடி ஓடி பிள்ளைகளுக்காக உழைச்சி 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 கஷ்டப்பட்டு கட்டின வீடு அவருக்கும் பொம்பளைக்கும் வாழ்றதுக்கு ஒரு ரூம் இல்லா போகுது இல்லையா? விட்டு கொடுக்கிற தியாகிகள், அடா பெத்து வளர்த்து ஆளாக்கி ஊடுவாசல் கட்டி எல்லாம் செஞ்சு கடைசிக்கு உம்மாக்கு வாப்பாக்கு ரூம் இல்ல, மெயின் ஹோல்ல ஒரு என்ன கேட்டின போட்டு உம்மா வாப்பா உள்ளுக்கு தூங்குற. இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல, இந்த வார கேசுகள் இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஏன் பரவாயில்ல? உண்டா தூங்கச்சர் உட்டிக்கிறாங்களே, அது பெரிய விஷயம். ஆனா கேடுகட்ட பிள்ளைகள், உம்மாக்கு வாப்பாக்கு ஒரு ரூம் இல்லாம என்ன அவங்க நடு ரோட்டு ஹோல்ல தூங்குறன்ற வயசாளிகள் தானே, வயசாளிகள் தானே, வயசாளிகள் தான். ஆனா அந்த வயசாளிகளுக்கும் இஸ்லாம் உணர்வு உணர்ச்சியை வச்சு தனிக்கு. இதை நாங்க மறந்துடுறோம், இதை நாங்க மறக்கிறோம். ஆய்வு சொல்லுது 80 வயதுக்கு பின்னால் பால் உணர்வு கொஞ்சம் குறையலாம், குறையும் அல்ல குறையலாம், குறையும் அல்ல குறையலாம். சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல அந்த உணவு அவங்க தின்றது ஈச்சப்பழம், இந்த பாதாம், அங்க உண்ணுகின்ற பால் வகைகள், இந்த இதுகளால கூடுதலான உணர்ச்சி வேகம் அதிகரிக்கும், குறைய சான்ஸ் குறவு. 75 வயது முதியவர் திருமணம் முடித்தார். இங்க 75 வயசா, சாப்பிட வயசு கல்யாணமா? இங்க இஸ்லாம் சொல்லுது முடிக்கத்தான் சொல்லுது, இஸ்லாம் முடிக்கத்தான் சொல்லுது. இன்றைக்கு சமூகத்தில் நடந்த பெரிய முசீபத் என்ன தெரியுமா? பாருங்க, அவரு கட்டின வீடு, நான் ஒரு இடத்துக்கு ஜும்மாக்கு போறேன், ஜும்மா முடிச்சு போட்டு அந்த வீட்டுக்கு போறேன், மௌலவி இந்த வீடு வாப்ப கட்டி தந்தது, அந்த வீடு வாப்ப கட்டினது, இந்த வீடு வாப்ப கட்டினது, எனக்கு வாப்பா தந்தது, அது தாத்தா கட்டி கொடுத்தது, இது தம்பி ஒத்தத்துல கட்டி கொடுத்தத காட்டுறாரு. சாப்பிடு உட்கார்ந்தாச்சு. எனக்கு இப்ப உண்மையிலே அவர் காட்டினது மனசுக்குள்ள அந்த மனுஷருக்கு ஒரு துவா செய்யணுமா? நான் மனசா துவா செய்ய நான் கேட்கிறேன். வாப்பட ஜப் மோளே வாப்பட பிசினஸ் தான் நான் இப்ப செய்யறேன். என்ன பிசினஸ்? என் வாப்பா 1 கிலோ உப்புகளை மௌலவி ராவெல்லாம் நிறுத்தி நேர்மையா நிற்பாரு,
அந்த நிறுத்த உப்பு எல்லாத்தையுமே காலையில பேக்ல போட்டு 2 கையில இப்படி தூக்கி கொண்டு உப்பு 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 உப்புன்னு சொல்லி பொலையில சந்தையில வச்சு பிசினஸ் பண்ணாரு. அது பரக்கத். அந்த பிசினஸ் தான் நானும் செய்ய முடியும். பரக்கத்தால பிசினஸ் போலவே அந்த பிசினஸ் அதாவது இவ்வளோத்தையும் சேர்த்தாரு. எனக்கு மகர் கூட வாப்பா தான் தந்தாரு. இதுதான் எங்களை பெத்தவங்க வளர்த்தவங்க ஆளாக்கினவங்க உருவாக்கினவங்க நடந்து கொண்ட முறை. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட வாப்பா கட்டின வீட்டுல இந்த சமூகம் செய்யற பெரிய முசீபத்து தெரியுமா? உம்மாவையும் பாப்பாவையும் வெவ்வேறு துருவங்களுக்கு பார்சல் பண்ணிடுவாங்க. அப்படின்டா 4 புள்ளை இருந்தால் தாத்தா பாப்பா நீங்க என்னோட வாங்க கூட்டி கொண்டு போற, இறக்கத்துக்கு கூட்டு போறாது. நானா உம்மா நீங்க என்னோட வாங்க கூட்டி கொண்டு போற, நானா கூட்டி கொண்டு போற. பொம்பளைக்கு புள்ள கிடைச்சிக்கிற பீப்போட கழுவுறதுக்கும் வீட்டை கிளீன் பண்றதுக்கும் சுத்தமாக்குறதுக்கும் அந்த இந்த வேலை செய்யறதுக்கும் அதுக்கு கூட்டி கொண்டு போற. இவரை கூட்டி கொண்டு போற தெரியுமா? கோழி பாம்பு தண்ணி அடிக்கிறதுக்கும் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கும் நேசரி வேலை வாங்குறதுக்கும் மத்த இதுகளுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போற. பாருங்க, திட்டமிட்டு சேர்ந்து வாழ வேண்டிய 2 பேரும் திட்டமிட்டு பிரிச்சாச்சு. இத சமூகம் சந்தோஷமா பாக்குது. எதை சந்தோஷம் பாக்குது? ஏண்ட உம்மா பாப்பா பிரிச்சு வச்சேன்ன்றது கவலைப்படுறதை விட்டு சந்தோஷமா பாக்குது. ஆயிஷா நாகி எங்க மத்தா போன? ரசூலுல்லாஹ் எங்க மத்தா போன? ஆயிஷா நாயிட மடியில மத்தா போனாங்க. இந்த இடத்துக்கு மத்தியில மத்தா போனாங்க. அம்மா நல்லா வழங்குங்க. கணவன் மடியில மனைவிட மடியில கணவன் மதித்தா போறா அந்த வாழ்க்கை பிரிஞ்ச வாழ்க்கை இல்ல. எந்த வாழ்க்கை? சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் இப்ப மதித்தா போறாங்க. அப்துல் ரஹ்மான் ஆயிஷா நாயோட தம்பி வாராரு. ரசூலுல்லாஹ் எப்படி பாக்குறாங்க? ஆயிஷா நாய்க்கு விளங்கிச்சு, என்ன மாப்பிள்ள மிஸ்வாக்கத்தான் பார்க்க மிஸ்வாக்க குச்சி எடுத்தாங்க. எடுத்து ஆயிஷா நாய் மென்று சப்பினாங்க. அது நுனிய சப்பினாங்க. சப்பி ரசூலோட வாயில வச்சாங்க. ரசூலுல்லாஹ் திட்டினாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஏண்ட உமிழ் நீர் அல்லாஹ் உமிழ் நீரோடு கடைசியாக கலந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இது எப்ப சாத்தியம் தெரியுமா? ஒரே வீட்டுல வாழ்ந்ததான் சாத்தியம். வாப்பவ தம்பி கலட்டி எடுத்துக்கிட்டு வந்து மக கொடையில வச்சிக்கிறாரு. உம்மவ தம்பி கூட்டி கொண்டு வந்து பிட்ட வேலையில வச்சுக்கிறார். 2 பேர் 2 துருவங்கள் இருக்கிறார். உம்மா பிட்ட வேலையில, வாப்ப மக கொடையில. உம்மா மவுத்து பாப்பா அங்காளங்கள் ஓட்டி ஓட்டி தேடி ஆட்டா பிடிச்சி ஒரு தட்டா போட்டு ஓட்டி போய்த்து இறங்கி கட்டி பிடிச்சுக்கு அழுகுறாரு. என் தங்க பெய்த்தாலே அழுகுறாரு. இல்லாட்டி வாப்ப மவுத்து அவாங்கிறது ஆட்டோவை பிடிச்சு ஓட்டி வா நீங்க இறங்கி ஏண்டா ராஜா பெய்த்தாரேன்னு கட்டி பிடிச்சு அழுகுறாரு. இது ஒரு சமூகம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற. இதுல என்ன கவலை தெரியுமா? இப்படி ஒரு நிலைமைக்கு போறதுக்கு ஒரு நாள் நாங்க வழி வைக்கப்படாது. இதுல இன்னொரு கவலை தெரியுமா? நான் ஷாஹோட மகன், நான் மவுத்தா போகணும் பாப்பா, எனக்கு மவுத்தாகிறதுக்கு ஒரு வழியை சொல்லித்தா. தற்கொலை செஞ்சா பாவம், தற்கொலை இல்லாம மவுத்தாகிறதுக்கு வழியே இல்லையாண்டு அவங்களோட அறிவு மட்டத்துக்கு வந்து கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? அவரோட கொஞ்ச நேரம் பேச விட்டா கத்தி அழுவாரு, எங்கட கண்ணால கண்ணீர் கொட்டுற அளவுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. என்ன காரணம்? ஏந்த மனைவியோட பக்கத்தில் எனக்கு இருக்கேலா, அவளோட சொட்டு எண்ணெய எனக்கு பூசி விட்டா வெளியா கொட்டம் சொல்லல, பிழை சொல்லல, நான் பெத்த புள்ள வித்தியாசமா பாக்குறாங்க. நானும் அவளும் கொஞ்சம் தனிச்சு இருந்தால் அதை வித்தியாசமா ஏண்ட பிள்ளைகள் பாக்குறாங்க. மகன் நான் கட்டின ஊடுவாப்பா, அதுக்குள்ள நானும் என் வைஃபும் இருக்கணும் என்றால் கேட்டினெல்லாம் நீக்கப்பட்டு, ஜன்னலெல்லாம் திறக்கப்பட்டு, கதவெல்லாம் திறக்கப்பட்டு எல்லாரும் பார்க்கிற லெவல்ல தான் நானும் பொம்பளையும் இருக்கணும். இது என்ன லைஃப்? தற்செயலாக கதவு மூடி ஜன்னல்கள் மூடி இருந்தால் வீட்டுக்குள்ள நானாவும் தம்பியும் தங்கச்சின் தாத்தாவும் என்ன பேசிக்கிடுவாங்க தெரியுமா? கொஞ்சம் விட்டா இந்த தம்பி ஒன்று வந்துரு, தங்கச்சொன்று வந்துரு. தம்பி ஒன்று தங்கச்சன் வந்து ஹராங்குட்டியா வரலையா, ஹலாலா தானே வரப்போகுது. அவங்க மனிதர்கள் இல்லை, இத மனிதனாவே பார்க்கலையே. ஏண்ட உமா பாப்பா தனிச்சு ரூம்ல இருக்கிறாங்களே, சந்தோஷப்பட்டுட்டு போவே. இது உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பேரம் பேத்தி கண்ட நிலைமையில் அவங்க அப்படி இருக்கத்தான் வேணும். உலக நியதி எல்லாம் அப்படித்தான் வச்சிருக்கிறான். உலகத்தெல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறேன். பேஸ்புக்ல வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு செய்தியை கண்ட பொத்துக்கொண்டு வந்துச்சு, எனக்கு கண்ட கண்ணீர். சத்தியம் எனக்கு எப்படித்தான் ஷேர் பண்ணினாங்களோ தெரியா, என்ன மனம் கொண்டு ஷேர் பண்றாங்கன்னு தெரியா. ஒரு வயசாலிய வெறுமையிலோட காட்டுள்ளுக்கு இருந்து பிடிச்சு கொண்டு வராங்க, ஒரு சின்ன பொடியனையும் பிடிச்சு கொண்டு வராங்க.
கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? இந்த கிழட்டு நாய்க்கு தேவையா? பேரம் பேத்தி கண்ட காலத்துல இந்த கிழவனுக்கு இது தேவையா? அப்படி இப்படி கமெண்ட் பண்ணிக்குது. 80 வயதுக்கு பின் ஓரளவு குறையலாம், குறையும் அல்ல. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமாமா? நல்லா ஞாபகத்துல வைங்க. உலகத்துல அல்லாஹு தஆலா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்று படைக்கல. ஒரு மிம்பர் மேல ஜும்மா முடிய சரியான சந்தோஷம். அல்லாஹ் உள்ளங்கள் எங்க மாத்துறேன்னு தெரியாது. ஒரு போய் வந்தாரு, என் உம்மைக்கு 63 வயசு. நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், எங்கேயாச்சும் ஒரு வாழ்க்கை துணை இருந்தா பாருங்க, நான் என் உம்மா முடிச்சு கொடுக்க தயார், முடிச்சு கொடுக்குறேன். நான் 63 வயசு, என் உம்மை திருமணம் முடிக்கணும், நான் முடிச்சு கொடுக்க. உண்மைக்கு அந்த ஐடியா இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. மாப்பிள்ளை கிடைச்சா எனக்கு செல்லுங்கன்றாரு. இதுல வெக்கப்பட ஒன்றும் இல்ல. நபித்தோழியர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 கணவன் ஒன்று முடிச்சு வாழ்றவங்க கேட்கிறாங்க. இது கேவலம் ஒன்றும் இல்ல, அதுதான் கௌரவம். யாரை நம்பி வாழ்றது? அல்லாஹ்க்கு அடுத்தபடியாக எந்த பிள்ளை என்ன பாப்பான்னு நம்பி வாழ்ந்த எவ்வளவு பேர் நடுரோட்டுக்கு வரலையா? எத்தனை ஆதாரம் உங்களுக்கு சொல்லணும்? 25 வயசுல ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ளையை இழக்கிறார் ஒரு மகன், கை குழந்தை. 25 வயசுல மாப்பிள்ளையை இழந்தால் 25 வருஷங்கள் போனா 50 வயசு அவளுக்கு. 50வது வயசுல மகனுக்கு 25 வயசு, கல்யாணம் முடிச்சு வச்சா. கஷ்டப்பட்டு படிச்ச வச்சு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாரையும் முட்டி எல்லாத்தையும் செஞ்சு திருமணம் முடிச்சு வச்சாச்சா? 1-2 வாரங்கள் வந்தவள் மகனை தூக்கி ஓடி போனாள். இவள் நடுரோட்டுக்கு வந்தாள். ஊரே சொல்லிச்சாம், என்ன உங்களுக்கு சொன்னோம் தானேம்மா, உங்களுக்கு அழகு இருந்துச்சு, அந்த செஞ்சு எல்லாம் இருந்து முடிக்க சொன்னது, ஏன் நீங்க முடிக்கல பாத்தீங்களா? என் புள்ள அவனை வளர்த்தது, அவனோட இருந்தது, அந்த நாட்களை நான் மீட்டி பார்க்கிறேன், எனக்கு அது சந்தோஷம், எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும் சொல்லிச்சாம் அந்த தாய் இல்ல. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? எப்போ ஞாபகம் வைங்க, என்னதான் வயசுக்கு போனாலும் ஜாமத்தில் ஒரு நோய், அவங்க ஒரு தனி ரூம்ல தான் இருக்க போறாங்க. என்ன வந்து பூசணும்? கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி தான் பூச்சி விடணும். நான் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போறேன். ஸ்கூல் விட்டுட்டு வெளியில வர ஒரு சகோதரரை சந்திக்கிறேன். என்ன கண்டதோட அவர் நல்லா பாடுவாரு. நாங்க ஞாபகப்படுத்தினதோட ஸ்டார் லைஃப் மகிழ்த்தா போன கேள்விப்பட வர கிடைக்கல. இல்ல சார், எனக்கு என்னன்னு தெரியா, எனக்கு மறக்கலாம் நீக்குது. என்ன தெரியுமா? நீங்க வேறுவா நினைக்கப்படாது. எனக்கு அந்த உறவுகளுக்காக வரல உஸ்தாத், எனக்கு அது நத்திங், எனக்கு அதுக்கல்ல உஸ்தாத். தஹஜ்ஜுதுக்கு அவள் எழும்புவாள், நானும் எழும்புவேன். ஒரு டீயை ஊத்தி தருவாள், நானும் குடிச்சிட்டு பள்ளிக்கு போவேன். இப்ப 8 மணி 9 மணி ஆகி மகள் எழும்பி வந்து ஒரு டீ தந்தாலே தவிர இந்த பாக்கியத்தை இழந்துட்டேன் மோளவி, நினைச்சாலே மனசு வெடிக்குது என்றாரு. இழந்ததுக்கு பின்னால் நிறைய பேர் கவலைப்படுறாங்க. நான் சொல்றது ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போற காலம் மிக 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 குறைவானது. எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடை ஏதோ, அந்த அருட்கொடைய வளமாக சிறப்பாக செழிப்பாக பாருங்க. உம்மா வாப்பான்னு மட்டும் நான் சொல்லல, வயதாளிகள் என்று வந்தால் அவளை கண்ணியப்படுத்து. உங்களோட வீட்டுல உங்களோட உண்மைக்கு நீங்க ஒரு ரூம் கொடுத்துக்கிறீங்க, அட்டாச் பாத்ரூம். வீட்டுல அந்த ரூமுக்கும் கொமடுக்கும் ஒரு என்ன, நீங்க நடந்தா ஒரு செகண்ட்ல கொமட்ல நிப்பீங்க. உங்களோட உண்மை நோயால பாதிக்கப்பட்டு அந்த கொமட்ல உட்கார்ந்து கிளீன் பண்ணி கொண்டு வாரத்துக்கு 40 நிமிஷம் எடுக்குது என்றால் 24 மணித்தியாலத்துல உங்களோட லைஃப்ல அன்றைய நாள்ல உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எது தெரியுமா? அந்த 40 நிமிஷம் உங்களோட உமாவோட டொய்லெட்ல உமாவை கொஞ்சம் தொட்டு கிளீன் பண்ணி உடுப்பு மாத்தி கொண்டு வந்து படுக்க வச்சு பவுடரை போட்டு மணக்க வச்சு சாம்பிராணி எல்லாம் எனக்கு வச்சு அவங்க நீங்க பார்க்க கிடைச்சிச்சு. அதுதான் அந்த நாள்ல உங்களுக்கு பெரிய பாக்கியமா இருக்காது. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. இதுல என்னென்றால், நீங்க எல்லாரும் பெரும்பாலும் பெண்கள் என்ற வகையில உம்மா வாப்பா உங்களோட இல்ல. நீங்க எல்லாரும் மாமின்ற ஒரு வர்க்கத்துக்கு கீழுக்கு வாழ்றவங்க. நீங்க எல்லாரும் மாமி, அதாவது கணவனை தந்த உம்மா வாப்பாவை வீட்டுல வச்சு வாழ்றவங்க. நல்லா ஞாபகத்துல வைங்க. மாமிமார் செய்யற சில வேலைகளால உங்களோட மனசு சரியா உடைஞ்சு போகும், துண்டு துண்டாகி போகும், சரியான வேதனை வரும், மனசுக்கு சரி கவலை ஆயிக்கும். உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஏன் தெரியுமா கவலை உங்களுக்கு? எவ்வளோ செஞ்சாலும்
24 நீங்க தான் தின்ன கொடுக்குறீங்க, உடுக்க கொடுக்குறீங்க, நீங்க தான் டொய்லெட் போட கழுவி விட்டுறீங்க, குளிப்பாட்டுறீங்க, சுடுதண்ணி வச்சு கொடுக்குறீங்க, எல்லாமே செய்றீங்க. எல்லாம் செஞ்சாலும் தெஹிவலையில இருக்கிற உங்களோட மைனி அவட மகள் வந்து மாத்த கொடுக்க வந்து என்ன ஒரு வாய் சோட்டை தீத்திட்டு போவா. வார போற எல்லாருக்கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவா? என் வீட்டுக்கு மருமகள் ராணி மாதிரி வச்சு பாக்குறேன்னு சொல்லுவா. என் புள்ள வந்த சோத்து வாயின்னு தீத்திட்டு போன தங்கம் பெய்த்தால் என்ன நான் என்ன நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு சொல்லுவா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு நஞ்ச கொடுத்து கொண்டுடுவோமான்னு யோசிப்பீங்க? கழுத்தை ஊண்டி கொண்டுடுவோமா? வேற இடத்துல மெத்தொண்டிக்குமா கொள்றதுக்கு நாசமா போகான்னு யோசிப்பீங்க தானே? அதுதான் உண்மை. அப்படி ஒரு சிந்தனை வரும். வந்தா தான் நீங்க மனுஷன். இந்த நேரத்தை எல்லாம் நீங்க யோசிக்கணும். என்ன தெரியுமா? இல்ல பரவாயில்ல, அவட வயசுக்கு அவ பேசுறா, நான் இது இஹ்லாசோட செஞ்சா அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்த நிச்சயமா நான் வயசுக்கு போற நேரம் அல்லாஹ் எனக்கு தருவான். ஒரு கவுன்சிலிங் ஒரு பொம்பளை சொல்றா, அவட உம்மாவை உருட்டி பிரட்டி தூக்கி தொடச்சி எல்லாம் செஞ்சு பாப்பேன் மௌலவி. நைட்டுக்கு பெட்டுக்கு வந்தேன்டா என் பலி எனக்கு தாங்கல, கால் அடிச்சு 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 இருப்பேன். உனக்கு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. ஏன் நீ இப்படி இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. 2 பெனடோல் போடுறியான்னு கேட்க மாட்டாரு. எனக்கு கண்ட வாழ்க்கை வெறுத்து பேத்திக்கு நான் விட்டுட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன். அவரோட தான் வந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அவரை கூப்பிட்டு இப்ப அவ கூப்பிட்டு இப்ப 2 பேரும் கூப்பிட்டு அடுத்தது நான்டா விட்டுட்டு போகத்தான் நினைக்கிறேன். என்ன எனக்கும் சில நேரங்களை பேச போகல, சில பேர்கிட்ட பேச்சை கேட்க போகல, அந்த வேதனை வருந்தாள். ஆனா இந்த நேரத்துல நான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை முற்படுத்தி சொல்றது ஒன்று தெரியுமா? நீ இந்த உனக்கு 30 வயசுமா, உன்னோட மாமிக்கு இப்ப 68 வயசுமா, நீ 68க்கு வரப்போறாய் தங்கம். அந்த 68க்கு வார நேரம் உனக்கு இப்ப 3 புள்ள இருக்குமா. அந்த 3 புள்ள ஒன்ன தங்கமாக தூக்கி வச்சு பார்க்கணுமா இருந்தால் இதை நீ பயன்படுத்தி, இதை நீ என்ன ஒழுங்கா நீ பயன்படுத்தினால் நிச்சயமா அது உனக்கு ஓண்ட புள்ளகள். சில நேரம் உனக்கு வர மருமகள் ஒரு ராட்சசியா வந்துட்டா, இங்க நீ பண்பாடாக நடந்தால் அல்ல மாற்றி தர மாட்டா. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். விளங்கினவங்களுக்கு ஆகவே சுருக்கமாக விளங்கிக்குங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு கிடைக்கிற அந்த பெரிய பாக்கியம் எங்களோட வீடுகள்ல கிடைக்கிற முதியோர்கள், இந்த முதியோர்கள் விஷயத்துல முடியுமான வரைக்கும் அன்பை காட்டுங்க, கருணையை காட்டுங்க, இறங்கி பழகுங்க, அவங்களோட மிக நெருக்கமாகுங்க. இதை விட உயர்ந்த சிறந்த பாக்கியம் ஒன்றுமே இருக்காதுன்ற உங்களோட மனசுல ஆழமா பதிய வைங்க. வஹ்பித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்தி கொடுப்பீராக. வயசாளி உம்மா பாப்பாக்கு பணிவு என்னும் சிறகை தாழ்த்தி கொடுப்பீராக. சயீத் இப்னு முஸையப் ரஹ்மஹுல்லாஹ் கிட்ட ஒருத்தர் வாராரு, பெரியவரே பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்தி கொடுப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். இதுல விளக்கம் என்ன? காத்தபுஹுமா கமா யுகாத்தபுல் அப்து சய்யிதா. அந்த 2 பேரோட உம்மா பாப்பாவோட எஜமானு கிட்ட அடிமை எப்படி பேசுமோ அப்படி பேசு. அதுதான் அது விளக்கம் உண்டாரு. என்ன அப்படின்னா, நான் கடை பஸ், நான் உங்களுக்கு சம்பளம் தாரேன், நீங்க என்கிட்ட வேலை செய்யறேன், நீங்க என்கிட்ட எப்படி பேசுவீங்க? இந்த பஸ் நாளைக்கு நான் லீவு, நான் வரமாட்டேனா அப்படி சொல்லுவீங்களா? எனக்கிட்ட வருவீங்க, நான் எழுதி கொண்டு வேலை அப்படியே கை கட்டி நிற்பீங்க, நான் உங்களை பார்த்துட்டும் என்ன பாட்டு செஞ்சுட்டு இருப்பேன். இன்னொருத்தர் அவரை கூப்பிட்டு பேசுவேன், உங்களை கண்டுக்கொள்ளவே மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு போறோம், என்ன நாளைக்கு லீவ், நாளைக்கு லீவ் விடுது, என்ன லீவ் போவோம், இந்த டைம் நீங்க என்ன செய்வீங்க? நான் பஸ் இல்ல வைஃபு கொஞ்சம் சோம் இல்ல கொஞ்சம் என்னடா இது அப்படி சரி போ போயிட்டு வா. இங்க பாருங்க, நீங்க எனக்கு எப்படி பேசுனீங்க? இப்படி பேசட்டுமா உம்மா வாப்போட? இதுதான் என்ன அடிப்படை நாங்க விளங்க வேண்டியது. எங்கட உம்மா வாப்பா, எங்க வீட்டுல இருக்கிற வயசாளிகள் முதியவர்கள் உங்களை ஞாபகம் மீக்கும். நாங்க சிறு சில கேள்வி கேட்கிற அறிவுபூர்வமான கேள்வி, தோது மொக்கு கேள்வி கேட்கிற. இந்த கேள்வி, உம்மா ஏம்மா காஹா கருப்பு, என்ன விட வாப்பா இருக்கு, ஏம்மா காகம் கருப்பு? தங்கம் உம்மா இழுத்து அணைச்சி மோந்து காகம் கருப்பு தான், அல்லாத கருப்பா தான் படைச்சி. ஏமா இந்த கொக்கு வரல? உம்மா இந்த பிளைட் இல்லாட்ட கப்பல் என்ன சொல்ல பிளைட் கப்பல், ஏமா இந்த கப்பல் இப்படி போகுது? இந்த மகன் கப்பல் இது இல்ல ராஜா, கப்பல் கடல்ல தண்ணியில போறது கப்பல். இந்த சரிம்மா இதேம்மா இப்படி உள்ளுக்க போவோம், போத்துக்குண்டு உள்ளுக்கு போவோமாம்மா. மோட கேள்விய கேட்டேன். அதுக்கெல்லாம் உம்மா வாப்பா இறக்க மேங்கல் அணைச்சி விட சொன்ன. இல்ல மகன், காகம் கருப்பு தான் ராஜா, கொக்கு வெள்ளதான் வாப்பா, அது மேல உள்ளுக்கு போற ராஜா, அது இப்படித்தான் போவோம். அப்ப அவங்களுக்கு விளக்கத்தை சொன்னாங்க. இப்ப வாப்பா உங்கள்ட்ட கேட்கிற, மகன் கேட்ட மூடினியா, உங்களோட ஊட்ட பாதுகாக்க
உங்களோட வீட்டை பாதுகாக்க. உங்களோட வீட்டுல நீங்க நிக்கிறீங்க, ராவு 9:30 மணி, உங்களோட மாப்பிள்ளை வெளியே போய்த்தாரு, கோல் போட்டுறாரு, பாப்பா உங்களோட பாப்பா இஸ்லாம் வலை இஸ்லாம் மா கதை மூடினாமா, ஓமா மூடின, கேட்டெல்லாம் மூடினா, ஓமா அப்பா மூடின, ரைட் தூங்குங்க, எனக்கு வர கிடக்கு தூங்குங்க. நீங்க போய் தூக்கி கொண்டேற போறீங்க. 10:15 அடுத்த கோல் வருது. என்ன கோல் வருது? மகள் கதவை மூடினியா? இப்ப என்ன செய்வோம்? ஓ அப்ப மூடின. 10:15 மறு 10:20 ஒரு கோல் வருது, மகள் கதவை மூடினா. என்ன சொல்லுவோம்? படுங்க பாப்பா, தோது வாக்குற சும்மா கத்தி கொண்டு கதவை மூடித்தான் நீங்க படுங்க. நீங்க இங்க பாருங்க, டிமென்சியா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் மறதி அல்லது உங்களை கேர் பண்ற கூட உங்களோட விஷயத்துல எந்த புள்ள தனி இருக்கிற அந்த அன்போட உச்சகட்டம், இது நாங்க விளங்கிக் கொள்றல. நாங்க மலாருன்னு பேசிட்டு நாங்க சின்ன வயசுல சோத்து பருக்கன்களை, சோத்து மணிகள் எல்லாம் அங்க வீசி வச்சிருப்போம். உம்மா வந்து அதை கூட்டி கையில் எடுத்து, மகன் இப்படி வானம் பாப்பா, வீசப்படாது, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற, இது இதையும் இல்லாத எவ்வளவு பேர் தெரியுமா, அப்படி அதை கொஞ்சம் காக்காக்கு போடுவா, இல்லாத கழுவி சட்டி பானையில போடுவா. இப்ப வயசுக்கு பேத்துட்டாங்க, அவங்களுக்கு இப்படி கட்டி துண்டை கட்டி சாப்பாடு தீர்த்துடணும். சில நேரம் அப்படி எடுப்பாங்க, இப்படி ஆடி 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 ஒரு கீழே விழும். என்ன மாதிரி சோத்த கூட தின்ன தெரியாவா? தின்ன தெரிஞ்சா திண்டு இருப்பாங்களே வாப்பா, தின்ன தெரியாதவங்க தத்தி தத்தி விடுறாங்க அவங்க. இத நீ பாக்கியமா நினைச்சு பக்கத்துல இருந்து ஒரு செலவழிச்சு இதை தீர்த்து உனக்கு அது பாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு அதை சந்திக்கிறாங்க பாக்கியமா கருது, அது பெரிய பாக்கியம். சோத்த அவக்கு கையில் எடுத்தா அடிங்க அடங்கி விழுது, தீர்த்தி விடு, இதை பாக்கியமா கருது. சில பேருக்கு டைல்ல நல்லா ஓடி ஆடி நடந்து கிளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் செஞ்சவளுக்கு வயசு போக டைல்ல நடக்கிற இப்படி காலை வச்சு வாங்கலம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேலை என்ன ஐந்து இணைக்கு வர்றதுக்கு 1.5 hour எடுக்கு, வரையலாம். சில உட்கார்ந்து தவண்டு வருவாங்க. அவங்களோட மூளை சொல்ல நீ வழுக போற. நீங்க எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களோட மூளை சொல்றது இல்ல ஏலா. வயசுக்கு பேசிட்டாங்க. இத நீ அன்போட பாரு, கருணையோட பாரு, நேசத்தோட பாரு, பாசமா பாரு, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆக அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறோ அவங்க உண்மையிலே பாக்கியசாலிகள் தான். உண்மையில் நான் பாக்கியசாலி தானா? பேசின தலைப்பு உங்களோட மனசு சொல்லட்டும், நான் பாக்கியசாலி தான். யாருச்சும் ஒரு பாக்கியசாலி கையை தூக்குங்க, நான் பாக்கியசாலி. என் உம்மா என் பாப்பா 2 பேரும் என்னோட தான் ஈக்கிறாங்க, யாருக்குமே இல்ல. ஏண்ட மாமா என்னோட ஈக்கிறாங்க, யாரு சரி ஈக்கிறாங்க, பாக்கியசாலிகள் தான். விட்டுடாதங்க, முடியுமான வரைக்கும் அவங்களுக்காக அர்ப்பணிப்போட செய்யப்படுங்க. நானும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு போக இருக்கிறன்றதை மறக்காதங்க, நெருங்குங்க, பாசத்தை மழையாக கொட்டுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்த தருவாண்டு நம்புங்க. முதுமை என்பது யாராலும் தவிர்த்து கொள்ள முடியாது. அந்த முதுமையை நோக்கி நாங்க பேய்த்தே ஆகுவோம்ன்றதை மறக்காதங்க. உங்களுக்கு தெரியும், உவைஸ் அல் கர்னி, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறார். உவைஸ் அல் கர்னின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார், சரியா? சும்மா உங்களுக்கு ஒரு செய்திக்காக சொல்லி முடிக்கிறேன். உவைஸ் அல் கர்னி பேர் சொல்லுங்க. உவைஸ் அல் கர்னி. பிள்ளைகளுக்கு கதை சொல்லுங்க, நைட்டுக்கு பெட்ஷீட் வருது கதை சொல்ற, இந்த கதையை சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. சின்ன பிள்ளை டெய்லி சொல்ல புதுசா தான் இருக்கு. இது ரசூல் சாஸ்திரம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. உங்கள உவைஸ் என்ற ஒருவர் வருவார், அவர் யமன்ல இருந்து வருவார். அவரை சில அடையாளங்கள் ரசூலா சொல்லி இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, கிடைக்கல. ரசூல் அவரை கண்டா எனக்காக துவா கேட்டுக்கங்க என்று சொல்ல சொன்னாங்க. உமர் கத்தாப் ரஸின் ஆட்சி காலம். உமர் ரஸிலானவங்க பாக்குறாங்க, ஒரு குரூப் வராங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க? யமன். யமன்ல இருந்து வாரீங்க. உங்கள உவைஸ் ஒருத்தர் ஈக்கிறாரா? ஈக்கிறாரு, கூட்டிக்கொண்டு வாங்கண்ட. உவைஸ் கூட்டிக்கொண்டு வந்து அந்த உமர் கத்தாப் ரஸி முன்னுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஹலீஃபா கேட்கிறாரு, நீங்க உவைஸா? ஓ நான் உவைஸ். நீங்க கரண் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவரா? ஓ நான் கரண் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். உங்களோட முதுகுல குஷ்டரோகம் வந்து, நோய் வந்து எல்லா தழும்புகளும் அழிஞ்சு வைத்து ஒரே ஒரு தழும்பு அடையாளம் மட்டும் இருக்கிறா? ஓ இருக்குது. நீங்க தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவரா? ஆம். டக்குனு உமர் கத்தாப் ரஸியல்லாஹு எனக்காக துவா கேட்டுக்கங்க, அல்லாஹ்வோட தூதர் உங்களை மாதிரி ஒருத்தர் வருவார்,
அவரை கண்டா துவா கேட்டு சொன்னார், எனக்காக துவா கேட்டுக்கங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த இடத்துல நாங்க பார்க்கணும் என்ன தெரியுமா, அல்லாஹ் இடத்து முன்னறிவிப்பு செய்த அந்த உவைஸ் அல் கர்னியிட சிறந்த பண்பு என்ன சொல்லுவோம், தாய்க்கு பணிவிடை செய்தது. ஆகவே யாரெல்லாம் உம்மாவ வாப்பாவ, உம்மம்மாவ அப்பாவ, வாப்பம்மா வாப்பப்பாவ, கணவன்ட உம்மா வாப்பாவ உங்களோட வீடுகளுக்கு நோயாளியாகவோ சுகதேகியாகவோ உங்களோட வீட்டுக்குள்ள பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணிவிடை செய்யறது பெரியோர் இபாதத்தா கருதுங்க. இது உங்களோட லைஃப்ல பெரிய மாற்றங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பிரச்சனையா, உங்களோட மாப்பிள்ளிடும் அவளாலதான் பிரச்சனை, அவருக்கு செய்யற வேலை வெட்டி எல்லாத்தையும் மனக்கோ நாம் எல்லாத்தையும் அல்லாவுக்கா செய்யுங்க. உழு எடுங்க, கதையை மூடுங்க, 2 ரக்காத் தொழுங்க, சுஜூதுக்கு போங்க. யா அல்லாஹ், நான் இதையெல்லாம் செஞ்சது உண்ட திருச்சிக்காகத்தான். ரப்பே, எனக்கும் என் கணவனுக்கு இடையில நல்ல இணக்கத்தை நெருக்கத்தை ஏற்படுத்தி, இங்க நடக்கிறதையும் அங்க சொல்லாதங்க, அங்க நடக்கிறதையும் இங்க சொல்லாதங்க, அவனுக்கிட்ட மட்டும் போடுங்க, மேலுள்ளவன்கிட்ட மட்டும் போடுங்க, கொட்டுங்க, ரிப்ளை கிடைக்கும், உடனே கிடைக்காது. இஹ்லாஸோட செய்யுங்க. அவங்களுக்கு செய்யற வேலையில எந்த குறையும் காணாம செஞ்சு வைங்க. ஏண்ட உம்மாவா வாப்பவா மாமிய பார்க்கணும் எந்த மருமாளி தெரிவித்தா கடமையா? இல்லவே இல்லை. கணவனை பெற்றவன் கணவன் உம்மா வாப்பாக்கு வேலை வெட்டி செஞ்சு கொடுக்கணும் எங்க சரிக்குதா மார்க்கத்துல? இல்ல, அப்படி இல்லவே இல்லை. ஏண்ட பொம்புல ஏண்ட உம்மா பார்க்கணும், அவள்கிட்ட தலை நசைப்பில் அவள் எழுத்தே இல்லை, பார்க்கவே தேவையில்லை. ஆனால் அவள் பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும் தெரியுமா? எதுக்காக பார்க்கணும்? அல்லாஹ்க்காக பார்க்கிறேன். என்ன மைனிமார் பார்க்காட்டியும் பரவாயில்ல, மச்சமார் பார்க்காட்டியும் பரவாயில்ல, யார் பார்க்காட்டியும் பரவாயில்ல, அல்லாஹ் உண்ட திருப்திக்காக நான் இதை செய்கிறேன். இதனூடாக என் உள்ளட்டுக்கு இந்த தன்மை இருக்கிறது, இதனூடாக எனக்கு இது நோய் இல்லாம, இதனூடாக என் இந்த ஈருட தந்துவை, இந்த எண்ணத்தோட பாருங்க, அல்லாஹ் அவளை பறக்க செய்வார். ஆக சுருக்கமாக பேசினது, முதுமை என்பது வாழ்க்கையை தவிர்க்க கொள்ள முடியாதது. நாங்க செய்யறோமோ அதை நாங்க ரிவர்ஸ்ல பெற்றே தீருவோம்ன்றத ஆள் மனசு ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உண்மையில் நான் பாக்கியசாலியான்றத மனசு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு விடையை நீங்களே சொல்லி கொண்டு போய் எதெல்லாம் பிழையாக இருக்கிறோமோ அந்த பிழைகளை சரி செய்து நாம் எல்லோரும் முன்னரே செல்ல வேண்டியவர்கள் அந்த சிந்தனையோடு வாழ்ந்து அல்லாஹ்வோட உயர்ந்த திருப்தியை பெற்று மன்னிக்கக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் எம் எல்லோருக்கும் தந்துருவானாக என்ற பிரார்த்தனையோட இந்த உரையை நான் முடிவு கொண்டு வாரேன். அல்லாஹ் எம் எல்லோருக்கும் நல்ல புரியட்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.